ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெயராஜ் பேசுகிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்னென்ன ஃபிஷஸ் வந்து வளர்க்குறேன், ஸோ அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறேன், அது எப்படி வந்து இப்போ வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதாவது ஒரு ஃபிஷ்ஷை வளர்த்து நானும் சேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ அது எல்லாமே கம்ப்ளீட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட் எடுத்து இந்த வீடியோவில் இருக்கிற ஃபிஷஸ் எதுவுமே சேலுக்கு இல்லை. ஜஸ்ட்டு நான் எங்கிட்ட இருக்கிற ஃபிஷஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் என்னென்ன ஃபிஷஸ்லாம் வச்சுருக்கேங்கிறத காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஓகேங்களா, ஃபஸ்ட் எடுத்துனே வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஃபிஷ்ஷு. ஸோ இந்த ரைஸ் ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரே நான் எனக்கு ட்ரை பண்ணணும்னு நினச்சி ட்ரை பண்ணிவிட்டேன். ப்ரீடிங் வீடியோ எல்லாமே போட்டேன். பட் இடையில வந்து ரைஸ் ஃபிஷ் நல்லா பீக் ஆச்சுங்க. அப்போ வந்து நம்ம கையில் ஃபிஷஸ் நிறையா இருந்துச்சு. நம்ம நல்லா சேல் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு மாதம் நல்லா ப்ரீட் பண்ணுங்க. ஒரு மாதம் ப்ரீட் பண்ணது கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் வச்சு சேல் பண்ணேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீக்கில் இருந்துச்சு இந்த கப்பி. இந்த ரைஸ் ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி செம்ம பீக்கு. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. பட் ரைஸ் ஃபிஷ் ரொம்ப 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 ஈஸி ப்ரீடிங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். கப்பீஸ் மாதிரியே இருக்கும். பட் இதில் நிறைய வெரைட்டி இருக்குது. நான் என்னோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஃபிஷ் இல்லாமல் இருக்காது. ஏன்னா ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே ஈஸி தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் நான் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப நேரமாக வீடியோ போடணும்னு நினச்சேன். பட் சின்ன சின்ன வேலையினால என்னால் போட முடியல. இல்லாட்டி கண்டிப்பாக போட்டிருப்பேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒயிட் டெக்ஸிரோன்னு சொல்லிட்டு இருக்கும். ஒரு பிளாக் வெரைட்டியில் ஒரு வெரைட்டி இருக்கும். ஸோ இதை நான் வந்து ரொம்ப நாளாக வந்து பிரிக்கணும்னு நினச்சிட்டே இருக்கேன். பிரிக்கவே முடியறதில்ல. இது ஆனால் கூடிய சீக்கிரம் நான் ஒயிட் டெக்ஸிரோ தனியாக, இந்த பிளாக் வெரைட்டி தனியாக போட்டுருவேன். இந்த ஒயிட் டெக்ஸிரோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பீக்குங்க. அதாவது ஸ்டார்டிங் வந்த புதுசில் பேர் வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபான்னு இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக நான் ஸ்டார்டிங் லைனேஜ் வாங்கி வச்சுருக்கேன். அதாவது இது வந்து நான் மேக்ஸிமம் சேல் பண்ண மாட்டேன். எப்படியாவது எங்கள் வீட்டில் நான் அதே மாதிரி நான் எப்படி சேல் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். அதாவது இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் குட்டி இருக்குங்களா. ஸோ இந்த குட்டியை விட்டுட்டு பெருசு வரும். ஸோ பெருசை நான் ஒரு வாரத்துக்கு ஒரு 4 பேர் 5 பேர் அது மாதிரி கொடுப்பேன். ஸோ திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா குட்டி வரும். அது மாதிரி சேல் பண்ணுவேன். அதே மாதிரி இங்கே இருக்கிற எங்கிட்ட இருக்க எந்த ஃபிஷ்ஷுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு மீன் வருது அது குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னா எடுக்க மாட்டேன். இருக்கல கடைசியாக அந்த மீன் தேங்கி நிற்கிது அப்படின்னா அந்த மீன் தான் எடுத்து வந்து போடுவேன். அது காரணம் என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து ஃபிஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இது பண்ண முடியும். எனக்கு எல்லா மீனுமே குவாலிட்டியான மீன் தான். இந்த மீன் தான் குவாலிட்டி, அந்த மீன் தான் குவாலிட்டின்னு இல்லை. எல்லா மீனுமே குவாலிட்டி தான். பட் என்னன்னா நம்ம பார்க்குற விதத்தில் தான் இருக்குது. சில மீன் வந்து சைஸாக இருந்தால் நல்ல குவாலிட்டின்னு நினச்சி சில பேர் வாங்கிட்டு போவாங்க. அப்படிலாம் இல்லைங்க. நீங்கள் கடைசியாக வேணான்னு சொல்லிட்டு போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா அதை ஏற்றுக்கோங்க. பட் இது எல்லாமே கடைசியாக அந்த மீன் தான். ஓகேங்களா? ஒன்று கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்த உடனே எடுத்துகிட்டு வர மாட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெல்டெயில் ரைஸ் ஃபிஷ்ஷு. இதுவும் அதே மாதிரி தான். கடையில் ஒரு 2-3 பேரை நம்ம இதை மிச்சமாச்சு. பட் நான் அதை எடுத்துகிட்டு வந்து போட்டேன். அப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் கடைசியாக அதுவும் ஆர்டர் பண்ணிட்டாங்க. இது வந்து வெல்டெயில் ரைஸ் ஃபிஷ் பேர் 250 ரூபாய்ன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். இது வந்து 250 ரூபாய் சொல்லி சேல் பண்ணோம். நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இதை ப்ரீடிங் தான் வாங்கிட்டு வந்தேன். பட் இப்போ கடைசியாகவும் கஸ்டமர் கேட்டதுனால நம்ம ஒரே ஒரு பேரை வச்சுட்டு அப்படியே மிச்சம் எல்லாத்தையும் சேல் பண்ணோம். பட் முட்டை போட்டிருக்கான்னு தெரில. இன்னும் ப்ரீடிங் பார்க்கல. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த வைல்டு ரைஸ் ஃபிஷ்னு சொல்லுவோம். ரைஸ் ஃபிஷ்லேயே கண்ணு வந்து பிளாக்காக இருக்கும். ஸோ இது வந்து எப்படி ப்ரீட் ஆச்சுன்னு தெரியல. நான் இடையில ஒரு டப்பாவில் வாங்கிட்டு வந்து நிறையா விட்டுருந்தேன். ஒரு பெரிய பாண்டில் ஒன்று விழுந்துருந்துச்சு. அது வந்து ஒரு 4 குட்டி மட்டும் எடுத்துருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஜெர்மன் ரெட்டுங்க. ஜெர்மன் ரெட்டு நம்ம வீட்டில் எப்பயுமே இல்லாமல் இருக்காது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா குட்டி பார்த்தீங்களா? ஸோ குட்டி பாருங்கள், தெரியுதா? நல்லாவே தெரியுதா? இது வந்து நல்லா நேச்சுரலாகவே ப்ரீடிங் ஆகுங்க. டெத் ரேஷஸ் ரொம்ப கம்மி, ரொம்ப ஈஸின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெட்டில் நிறைய பேர் வளர்த்துன்னு நினைப்பீங்க. ஃபுல் ரெட்டுக்கு ஈக்குவலாக கப்பி குவாலிட்டியாக சூப்பராக இருங்க. அந்த ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஃபுல் ரெட் ஃபீமேல் மாதிரி தான் இருக்குது. என்னென்னா கண்ணு வந்து பிளாக் ஆகியா இருக்கும், அவ்வளோதான். பட் குட்டி போடுறதாகட்டும், இது வந்து டெத் ரேஷியோஸ் ஆகட்டும், இது ரொம்ப 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 கம்மி. இது வந்து எங்கள் வீட்டில் நான் எப்படி வச்சுருப்பேன்னா, ஒன்றும் இல்லைங்க, ஒரு 10 குட்டி போடும். நான் அந்த 10 பேரை கொடுத்துருவேன். அதாவது சின்ன சைஸாக தான் இருக்கும். மேக்ஸிமம் பெரிய அளவுக்கு இருக்குல்ல, சின்ன சைஸாக தான் இருக்கும். நான் ஒரு 50 ரூபா பேரா அது மாதிரி கொடுப்பேன். திருப்பி அந்த குட்டி வளர்த்துவேன். ஒரு 2 மாதத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி நிறையா போடுங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ப்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா எடுத்த உடனே ரொம்ப எக்ஸாட்டிக் காஸ்ட்லியான நீங்களாம் ஃபிஷஸ்க்கு போகிறீங்க. ஸோ புதுசாக அந்த ஃபீல்டுக்குள்ளே வரீங்க, மார்க்கெட்டிங் பண்ணணும், சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதாவது எக்ஸாட்டிக்கு ட்ரை பண்ணுங்கள், நார்மலாக ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் நான் இன்னைக்கு வீடியோவில் சொல்லிட்டேன், நிறைய பேர்த்துட்டு வரவங்கள்ட்ட சொல்லிட்டேன். இந்த ஃபீல்டுக்குள்ளே வராங்க, நான் கண்ணை முடிட்டு அது என்ன வெரைட்டின்னு கூட தெரியாது. ஸோ அது நான் எப்பயுமே சொல்கிறேங்க, வெரைட்டி அதாவது ஆசைக்கு வளர்த்துறதுங்கிறது வேறு, சேல் பண்ணணும்னு நினைக்கும் போது வேறு. அதாவது ஆசைக்கு வளர்த்தும் போது என்னன்னா, ஓகே நம்ம எந்த வெரைட்டினாலும் வளர்த்திடலாம். காசு நான் எப்போயுமே எனக்கு ஆசைக்கு ஒவ்வொரு டைம்லாம் வாங்குவேன். எங்கள் வீட்டில் திட்டுவாங்க, இது கூட எவ்வளோ காசு கொடுத்தாங்க. நான் ஆசைப்படுறேன், வாங்குறேன். அதே நான் சேல் பண்ணும்போது அதை வாங்க மாட்டேன். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ரிஸ்க் அதிகம், ரொம்ப அதிகம். ஏன்னா வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ எப்பயுமே டிமாண்டில் இருக்கிறது ஒன்றே ஒன்று தாங்க. இப்போ வந்து கொய் கப்பீஸ் எப்பவுமே டிமாண்டில் இருக்கும். அந்த கொய் கப்பிலாம் வந்துன்னா கொஞ்சம் கஷ்டம். அந்த அல்பினோ கொய்லாம் வந்துன்னா கொஞ்சம் கஷ்டம். பட் அந்த வெரைட்டியை நிறைய பேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அதுவும் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஆசைக்கு பண்ணுற போது தப்பு இல்லை. அதே வந்து சேல் பர்பஸில் அது பண்ணுற இதுக்கு அமௌண்ட்டு அது பேரெலாம் அதிகம் தான். பட் அது பண்ணுற இதுக்கு நார்மல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு போங்க. ஓகேங்களா? இந்த ஜெர்மன் ரெட்லாம்
சூப்பராக குட்டி போடுங்க. இப்போ ஒன்றும் இல்லை, குட்டி நிறுத்துனா எப்படி பார்த்தாலும் ஒரு 10 குட்டி தெரியும் பாருங்க கண்ணுங்க. ஸோ தெரியுதுங்களா, அங்கங்கே குட்டி தெரியுதுங்களா. ஸோ இது அதே மாதிரி பெருசாகும், சீக்கிரமாக பெருசாகும், ரொம்ப இதெல்லாம் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட மிக்சர் கப்பி, கொஞ்சம் மிக்சர் கப்பிங்கிறது அது எல்லாருக்குமே காமன் ஆயிரும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு கப்பி உள்ளே விடுவோம், எப்படியாவது ஜம்ப் பண்ணி. இது வந்து கொய் கப்பி, கொய்டம்போ எல்லாம் விட்டுருக்கேன். ஸோ இப்போ இதையும் பிரிக்கிறதுக்கு ஒரு இதுதான், பட் நிறையா இருக்குது கப்பீஸு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணி இது. அதே மாதிரி தண்ணி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரோ இந்த மாதிரி தண்ணி மெயின்டைன் பண்ணு, க்ரீனிஷ் வாட்டர் எப்படி ஆகுது, அதாவது மெடிசன் ஊற்றுறீங்களா, தண்ணி ஊற்றுறீங்களா அப்படி கேட்குறீங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த கையில் தண்ணி விட்டேனா, ஸோ இந்த கையில் விட்டுட்டு இப்போ இந்த கையில் விட்டேன்னா இந்த தண்ணி கொஞ்சம் நாளில் க்ரீன் ஆயிரும். இதுதான் சீக்கிரம், வேறு எதுவுமே இல்லை. அந்த தண்ணி தான் மெயின். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்கணும். இப்போ காலையில் வெயில் இங்கே வந்து அடிக்கணும், ஒரு 8:30 மணி 9 மணிக்குலாம் வெயில் ஸ்டார்ட் ஆயிடும். அப்படியே நெவுந்துட்டே போகும். அதாவது இப்போ இங்கே அடிக்குதா, அப்படியே நெவுந்துட்டே போயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து எல்லாத்துலேயும் நடக்கும். அந்த மாதிரி இடத்துல காலையில் வெயில் படுற இடத்துல வைங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஆஃப் கோல்டு. இது ஒரு தம்பிட்டு இருந்து வாங்கியிருக்கேன். ஃபீமேல் நிறையா போட்டுப்பாங்க, கொஞ்சம் இதாக இருந்துச்சு எல்லாமே. நான் அதெல்லாம் பிரித்து போட்டிருக்கேன், மேல் தனியாக ஃபீமேல் தனியாக போட்டிருக்கேன். ஏன்னா ஃபீமேல் வந்து அடிக்கடி ப்ரீட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா ரொம்ப வீக் ஆயிரும். வீக் ஆச்சுன்னா என்னன்னா ஒல்லி ஆயிரும், அது ஒரு மாதிரி ஆயிரும். சில டைமில் ஃபின்ராட் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப ஓவர் ப்ரீடிங்கும் பண்ணாதீங்க, தனித்தனியாக வச்சு இது பண்ணுங்கள். ஸோ இது பீட்டா, இது ரொம்ப நாளாக நானும் பீட்டா போட்டு வைக்கணும்னு நினைக்கிறேன். பட் போட முடியல, எல்லாமே டக்குனு சோல்ட் அவுட் ஆயிடுது. போன வாரம் ஒரு 10 மீன் எடுத்துகிட்டு வந்து போட்டேன், அப்பயுமே இதில் வந்து போயிடுச்சு கொஞ்சம். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ரோஸ் கப்பின்னு சொல்லிட்டு இப்போ தான் எனக்கு ஒரு தம்பி கொடுத்தான் போன வாரம். சும்மா போட்டிருக்கேன், பார்ப்போம். ரெட் ரோஸ் கப்பி நல்லாயிருக்கும் ஓகேங்களா. பட் இப்போ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சின்னது தான் நான் மேக்ஸிமம் போடுவேன் ஓகேங்களா. அதே மாதிரி நான் இப்போ வீடியோவில், இப்போ இதுக்கப்புறம் ஒரு வீடியோவில் இருக்க ஃபிஷஸில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போன கப்பீஸ் தாங்க. நான் எதுக்கு அடிக்கடி சொல்கிறேன்னா, கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும், இது வந்து ரெட் சில்வர்டோ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரமும் ஒரு 5 பேரை எடுத்துகிட்டு வந்தேன். என்னன்னா போன வாரத்தில் ஒரு 5 பேர் இதாகும், இந்த வாரத்தில் ஒரு 5 பேர் இதாகும், அப்படியே எடுத்துகிட்டு வந்து போடுவேன். கடைசி எனக்கு பிடிச்சி போயிடுது ஓகேங்களா. இது வந்து நான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் கொண்டு வரும்போது என்னென்னா, சரி ஒரு வாரம் போட்டு சேல் பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சேன். பட் இப்போ சேல் பண்ணணும்னு தோணுச்சுன்னா இந்த கப்பி சேல் பண்ணவே தோண மாட்டேங்குது. ஏன்னா எல்லாமே செட் ஆகிடுச்சு, அவ்வளோதான், குட்டி போகிற கண்டிஷன் ஆகிடுச்சு. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போயுமே நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள், 4 சைஸ்க்கு இருந்தால் தான் குட்டி போடும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் இல்லைங்க, இந்த சைஸ் தான் எல்லாமே பாருங்கள் வயிற்று லோட் ஆகிடுச்சு, குட்டி போகிற கண்டிஷன் ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸிங்க. அதாவது கப்பீஸ் இந்த சைஸ்லேருந்து குட்டி போட ஆரம்பிச்சுன்னா கேரண்டியாக ஒரு 7-8 மாதம் குட்டி போடும். நீங்கள் அந்த 4 சைஸ்க்குலாம் வாங்கும்போது என்னன்னா ஒரு 2 குட்டி எடுக்க முடியும். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா செத்து போயிடும், ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடும், அந்த மாதிரி வரும். அதே மாதிரி இந்த பிளான்ஸ் நட்ட வைக்கும் போது என்னன்னா, இந்த ஏர் ஆல்கேன்னு சொல்லுவோம், இந்த பிரச்சனை எல்லாருக்குமே வரும். இந்த ஏர் ஆல்கே வந்துச்சுன்னா ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வேலை செஞ்சு தான் ஆகணும். வேலை செய்யாமல் இது வந்து போகாது. அப்படியே எடுத்திங்கன்னா நாராக வந்துடும். ஸோ அது அப்பப்போ கொஞ்சம் எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு சிரமம் இல்லைங்க, உங்களுக்கு வந்து சிரமம் இருக்காது. நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக எடுத்துடலாம். அது என்ன ஆகுனா, நல்லா பிளான்ஸ் வரதான் ஸ்டாப் பண்ணிடும். இப்போ வந்து போன வாரத்துக்கு அதுக்கு அந்த ஹைட்ரலா பிளான் ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருந்தேன். நிறைய என்கிட்ட வந்துருந்துச்சு, நான் ஃப்ரீயாக கொடுத்தேன். ஸோ இப்போ அப்படியே கட்டிங் பண்ணேன், இப்போ புது லீஃப் வந்துருச்சு. ஸோ இப்போ அந்த ஏர் ஆல்கே இருந்ததுன்னா என்ன ஆகுனா, அது வளர விடாமல் தடுக்கும். ஸோ அதே மாதிரி ஸ்னெயில் வந்து நிறைய பேருக்கு வருதுன்னு சொல்லுவீங்க. ஸ்னெயில் வந்து என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுட்டு காலையில் போடுவீங்க இல்லைங்க. ஸோ ஃபுட்டு போடும்போதே வந்து எல்லா ஸ்னெயிலும் மேலே நிற்கும். அப்போ ஜஸ்ட் இப்படி எடுத்துகிட்டு இப்படி கீழே போட்டிங்கன்னா எல்லாமே கீழே போயிடும் ஓகேங்களா. ஸோ இதை வந்து அந்த ஆஃப் கோல்டு அங்கே காமிச்சில்லைங்க, அதோட ஃபீமேலு ஓகேங்களா. ரொம்ப இதாக இருக்கும், இதுவுமே நல்லாயிருக்கு. இது என்னது ஆக்சுவலாக ஒரு 40 பேர் சம்திங். நான் அப்படி 40 பேர் அப்படியே வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். என்னன்னா இது வந்து ரொம்ப ஈஸி வளர்த்துறது. இதுவும் வளர்த்துறது ஈஸி, ஃபுல் கோல்டு அதையோட ரொம்ப ஈஸிங்க. பிகினர்ஸாக யாராவது இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும் ப்ரோ, நான் ஏதாவது சேல் பண்ணணும் ப்ரோ, நான் வளர்த்தி சேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, எல்லாருமே எடுத்தோடனே இந்த அல்பினோ வெரைட்டிக்கு, அதாவது சேல் பண்ணுறதுங்கிறது வேறு, ஹாபி வளர்த்துறதுங்க வேறு. ஹாபிக்கு பண்ணும்போது எல்லாமே சூப்பராக இருக்குங்க. காசு எவ்வளோ நாளும் செலவு பண்ணலாம், யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அதே பிஸ்னஸ் ரீதியாக பண்ணும்போது அது வந்து ஒரு இன்கம், ஜஸ்ட் ஒரு இன்கமாச்சும் எடுக்கணும். ஸோ அப்படி இன்கம் எடுக்கும்போது என்னென்னா, நார்மலும் ட்ரை பண்ணுங்கள். எக்ஸாக்ட்லேயே நார்மல் மாதிரி இருக்கும் சில வெரைட்டி. அது என்னென்ன வெரைட்டின்னு சொல்கிறேன், அதை பார்த்துட்டு கூட இது பண்ணுங்கள். ஸோ நான் இது வந்து எனக்கு ப்ரீடிங் கோர்ஸ் எடுத்திருக்கேன். இது ஃபுல் கோல்டு என்கிட்ட நிறையவே இருக்குது. ஃபுல் கோல்டு நான் ப்ரீட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது வேறு ஒரு இதில் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது வந்து லேசி ப்ளூன்னு சொல்லுவோம், லக்ஸரி ப்ளூன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு 4 பேர் கடைசியாக நான் எனக்கு ப்ரீடிங்க்கு ஆசைப்பட்டேன். பட் அதே மாதிரி ஒரு 4 பேர் கடைசியாக மிச்சமாச்சு. அதே 4 பேர் அப்படியே எடுத்துகிட்டு வந்து போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 பேர் கேட்டாங்க, நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஏன்னா இது ப்ரீடிங்க்கு எடுத்துகிட்டு வந்துட்டு எனக்கு ஆசைப்பட்டேன், அதனால் எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்லிட்டேன். இதுலேயும் பாருங்கள், இந்த கிளைமேட் மாறும்போது ஒரே ஒரு மெயில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்காயிடுச்சு. பட் அது வந்து இது ப்ரோ இப்படி ஆகுது இல்லை ப்ரோ, இது மற்ற அஃபெக்ட் பண்ணாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா,
அதாவது 1-2 விஷயம் இருக்குங்க. சில இது வந்து சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்கும், அது வந்து எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணும். இன்னொன்று உங்கள் தண்ணிக்கு செட் ஆகிடுச்சு, அந்த மீன் நல்லா தாங்கிருச்சு அப்படின்னா அது எதையுமே அஃபெக்ட் பண்ணாதுங்க. அது டிசீஸே உள்ளே இருந்தாலுமே அந்த மீன் மட்டும் தான் இறந்து போகுமே தவிர மற்ற மீன் அஃபெக்ட் பண்ணாது. இது வந்து நீங்கள் வீட்டில் வளர்த்து குட்டி எடுத்திங்கன்னா இது உங்களுக்கே தெரியும். ஸோ இதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு இதை காட்டுறேன் பாருங்கள். ஸோ அந்த எல்லா ஃபிஷ்ஷுமே வந்து அந்த மாதிரி தான். இது வந்து மெட்டல் ரெட்லேஸ்ன்னு சொல்லுவோம். இதில் இருக்கிறது பாருங்கள், குட்டி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்கும். இது அதே மாதிரி நான் இப்போ ஒருத்தர் கடைசியாக ஒரு 2 பேர் மிச்சமாச்சுங்க. அந்த 2 பேரை கொண்டு வந்து போட்டேன், அதுலேருந்து குட்டி போட்டு அப்படியே இது வந்துருச்சு. இதை நான் அதுக்கப்புறம் சேலு கூட பண்ணிட்டேன். சில ஃபிஷ்ஷஸ்லாம் வந்துன்னா சேலு பண்ணேன். பட் அது போக எனக்கு குட்டி நிறைய கொடுத்து தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குட்டி தெரியும். ஆனால் அதில் இருக்கிறது ஒரு ஹைலைட் என்னன்னா தண்ணி தாங்க. ஸோ தண்ணி க்ரீனிஷாக இருக்கும். நிறைய பேர் இப்பயுமே இந்த தண்ணி பார்த்தா கேட்குறாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்தால் கூட பசங்களாம் கேட்பானுங்க, டே உனக்கு மட்டும் எப்போ மேஜிக்காக இருக்குது அப்படின்பானுங்க. அது மேஜிக்லாம் இல்லைங்க. க்ளீன் பண்ணும்போது நான் வந்து ஃபுல்லாலாம் க்ளீன் பண்ண மாட்டேன். அவனுங்க எப்படின்னா கண்ணாடி மாதிரி பளிச்சுன்னு க்ளீன் பண்ணுவானுங்க. நீங்களே வீட்டில் க்ளீன் பண்ணாலுமே எப்படின்னா ரொம்ப போட்டு தேய்ச்சிட்டு இப்போ இந்த குட்டை இந்த மேலே எப்படி இருக்குது, தண்ணிக்குள்ளே எப்படி இருக்குது, ஸோ இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே பண்ணிடுவானுங்க. அந்த மாதிரி கழுவாதீங்க தயவு செஞ்சு. நல்லா ஓரளவுக்கு மேலோட்டமாக கழுவிட்டு திருப்பி தண்ணி ஊற்றிடுங்க, ஓகேங்களா. இதுக்கு இன்கேஸ் டிசீஸு இல்லை ஏதாவது அந்த மாதிரி வந்திருந்தால் மட்டும் அந்த இதை மட்டும் நல்லா தேய்ச்சி நல்லா சூப்பராக கழுவுங்க, ஓகேங்களா. இல்லை நார்மலாக சும்மா தண்ணி அழுக்காயிடுச்சு, நாங்கள் ஸ்மெல் அடிக்குது ரொம்ப, இது வந்து கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு அப்புறம் இந்த தண்ணியை மாற்றினேங்க நான். அதுவுமே 1-2 மீன் எனக்கு இறந்துருச்சு. ஸோ அதனால மாற்றினேன், இல்லாட்டி மாற்றிருக்க மாட்டேன். அதே மாதிரி நான் இப்போ கப்பீஸ் நிறைய பேர் சொல்கிறேங்க. இந்த புதுசாக என்கிட்ட வருவாங்க, ஃபீல்டுக்குள்ளே வரேன் ப்ரோ நானும் இது மாதிரி ப்ரீட் பண்ணி விற்கலாம்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் சொல்லுவேன், ப்ரோ சில்லி மஸ்கி ட்ரை பண்ணுங்கள், இந்த மாதிரி இந்த வெரைட்டி ட்ரை பண்ணுங்கள், அந்த வெரைட்டி ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு. அவங்க காதில் கூட போட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, இது வந்து காசு கம்மியாக இருக்கும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா பண்ணால் யார்கிட்ட போய் விற்கிறது அப்படின்பீங்க. அப்படிலாம் இல்லைங்க. எல்லா கப்பிக்கும் டிமாண்ட் இருக்குது. இந்த கப்பி வாங்குறவங்க அந்த கப்பி வாங்குவாங்க, நார்மல் கப்பி வாங்குறவங்க இருக்காங்க, எக்ஸாட்டிக் கப்பி வாங்குறவங்க இருக்காங்க. இப்போ எக்ஸாட்டிக் கப்பிக்கு நார்மல் கப்பிக்கு என்ன ப்ரோ வித்தியாசம், எதனால ப்ரோ ப்ரைஸ்லாம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ அல்பினோ ஃபுல் ரேட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 டைம் இது வந்து ஒரு 10 டைம் குட்டி போட்டு உங்கள் கையில் குட்டி கொடுத்துரும். நல்லா நீங்கள் பெருசாக பண்ணிடுவீங்க, அப்போ தான் அல்பினோ ஃபுல் ரேட்டு ஒரு டைம் குட்டி போடும். அதுவுமே அதை வந்து சாப்பிடும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு சாப்பிடாது. குட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், இங்கெல்லாம் பாருங்கள் குட்டி எவ்வளோ சின்னதாக தான் இருக்குது பாருங்கள், ஆனால் குட்டி சாப்பிடாது. ஸோ அது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது ஆட்டோமேட்டிக்காக இதை நான் எப்படி பழக்கப்படுத்தியிருப்பேன்னு வச்சுக்கோங்க. இது வந்து குட்டி போடும், அது குட்டி சாப்பிடாது, பேரண்ட்டை தூக்கி நான் அப்படியே சேல் பண்ணுவேன். அதாவது நான் எப்படி அதே மாதிரி நான் எப்பயுமே பிலீவ் பண்ணுறதுன்னா, பேரண்ட்டுங்கிறது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸ்க்கு இருந்தால் தான் பேரண்ட்டுன்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் இல்லைங்க. ஒரு பேரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாதத்தில் ஒரு கப்பீஸ் வந்து பேரண்ட் ஆயிரும். ஸோ அதை வந்து நீங்கள் குட்டி போட வைக்கலாம், ஓகேங்களா. ஒன்றும் பெரிய அளவுக்கு இல்லை. பட் உங்கள் இடத்துக்கு வந்து நீங்கள் சைஸ் பண்ணுறது தான் இருக்குது. சில மீன் வந்து நல்லா சைஸ் ஆகும், சில மீன் வந்து குட்டி போட்டுக்கிட்டே சின்னதுலேயே குட்டி போடணும். சின்னதுலேயே குட்டி போடும்போது என்னன்னா குட்டி குவான்டிட்டி கம்மியாக போடும். ஸோ அப்போ வந்து மேல் ஃபீமேல் நீங்கள் தனியாக பிரித்து வச்சிட்டிங்கன்னா நல்லா ஓரளவுக்கு இது பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் ஒட்டுக்க ப்ரீட் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை நானும் பண்ணுவேன். அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே அந்த மாலை சைஸ்க்கு வாங்காதீங்க. அது காரணம் என்னன்னு நான் சொல்லிடுறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டைம் தான் உங்கள் இடத்துக்கு வந்து குட்டி போடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் டெத் ஆயிரும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீட் ஆனது தான் இருக்கும். பட் அப்படி இருந்தால் தான் எல்லாருமே வாங்குறாங்க. அதை நான் வாங்குற தப்பு சொல்ல இதான் சொல்கிறேன், ஓகேங்களா. இதில் வந்து ஹெச்பி ப்ளூன்னு சொல்லிட்டு இருக்குங்க. ஸோ இது ஹெச்பி ப்ளூ வெரைட்டி இருக்கும். இதில் வந்து ஆக்சுவலாக இதுவும் அதே மாதிரி தாங்க. நிறையா குவான்டிட்டி எடுத்துட்டேன். இது எதுவுமே எனக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் இந்த வெரைட்டி நான் தேடினாலும் இப்போ கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி வெரைட்டி தான் நான் இப்போ நிறையா தேடிட்டு இருக்கேன். எனக்கு கலெக்ஷன் நிறையா பண்ணணும்னு சொல்லிட்டு நிறையா வெரைட்டி தேடிட்டு தான் இருக்கேன். பட் இந்த மாதிரி ஒரு ஈஸியான வெரைட்டி கிடைக்க மாட்டேங்குது, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இந்த ப்ளூ கைங்க, இப்பயுமே சொல்கிறேங்க, இந்த ப்ளூ கை அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. எனக்கு இப்போ நேற்றுக்கு பார்க்க இன்னும் குவாலிட்டியாக இருந்துச்சு, ஓகேங்களா. ஸோ பட் என்னன்னா நான் தண்ணி நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக தண்ணி கொஞ்சம் பாசமாக இருக்குன்னு சேஞ்ச் பண்ணேன். இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கலரேஷன் குவாலிட்டி எல்லாமே இருந்திருக்குங்க. பட் இப்போயுமே கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதே கப்பி நான் நாளைக்கு கடைக்கு பிடிச்சிட்டு வந்து காமிச்சாலுமே இந்த மாதிரி குவாலிட்டியில் இருக்காது, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இப்பயுமே சொல்லிடுறேங்க, நான் சண்டே ஒரு வீடியோ போடுவேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா மிச்சமாக இருக்க கப்பி, அதாவது ஒரு இடத்துல வேணான்னு சொல்லிட்டு அந்த ஒரு 10 பேர் லாட் வருது, ஒரு 20 பேர் லாட் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த லாட்டில் 1-2 பேர் நிற்கும். அந்த லாட் எடுத்துகிட்டு வந்து தான் போட்டேன். பட் எவ்வளோ குவாலிட்டி பார்த்தீங்களா. இது வந்து சும்மா ஆசைக்கு தான் வளர்த்திட்டு இருக்கேன். பட் இன்னும் சேல் பண்ணல, ஓகே பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த எல்லோ பிங்கு லாட்டுங்க. ஸோ இதில் எல்லோ பிங்கு வளர்த்திட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆக்சுவலாக ஒரு 50 பேர் வச்சுருந்தேன். ஒரு 20-30 பேருக்கு மேலே டெத் ஆகிருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டேன். பட் ஓரளவுக்கு கப்பீஸை காப்பாற்றிட்டேன். அதே மாதிரி ஒன்ஸ் டிசீஸ் வந்துருச்சு. இப்போ நீங்கள் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்கன்னா டிசீஸ் வந்து அதே மாதிரி சின்ன லெவலில் பண்ணும்போது ரொம்ப ஈஸிங்க, வளர்த்துறது எல்லாமே ஈஸி. நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத குட்டி வரும், எல்லாமே வரும். பட் நீங்கள் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது என்னென்னா திடீர்னு எதுக்கு டிசீஸ் வருதுன்னு தெரியாது. ஒன்றுக்கு டிசீஸ் வந்துருச்சுன்னா
கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்குமே வரும். அந்த டைமில் மட்டும் பேனிக் ஆகாதீங்க, ரொம்ப மெடிசன் கொடுக்காதீங்க. நீங்கள் ஒன்றுமே பண்ணணும், கல்லுப்பு இருந்தால் கொஞ்சம் கல்லுப்பு, மெடிசன் கொடுக்கணும்னு நினச்சாலுமே கொஞ்சமாக கொடுங்க, ரொம்ப அளவுக்கு அதிகமாக கொடுத்துறாங்க, உடனே எஃபெக்ட் காட்டிடும், உடனே எல்லாமே இறந்துடும். இங்கே தான் நானுமே ஆரம்பத்தில் ரொம்ப தப்பு பண்ணிருந்தேன். என்னன்னா டெட்ராசில் கொடுப்பேன், ஏதோ ஒன்று கொடுக்கும்போது என்னென்னா ஓவர் டோசேஜ் கொடுத்துருவேன். டோசேஜ் அதிகமாக போகும்போது என்னென்னா மீன் வந்து உடனே அஃபெக்ட் ஆயிரும், டெத்து உடனே ஆகும். ஸோ அதனால் அப்படி மட்டும் கொடுத்துறாதீங்க. ஏன்னா அந்த தப்பு நானுமே ஆரம்பத்தில் பண்ணினேன். கொஞ்சமாக கொடுங்க, இல்லாட்டி மெடிசன் கூட கொடுக்காதீங்க. கப்பீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன் வேலை செய்ய மாட்டேங்குது, நானும் செக் பண்ணிட்டேன். கப்பீஸ்க்கு வந்து என்ன பண்ணணும்னா அதுக்கு இம்யூனிட்டி கொடுக்குற மாதிரி ஏதாவது லைஃப் ஃபீடோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஹை ப்ரோட்டீனான ஃபுட்டு. ஸோ இந்த டைமில் என்ன பண்ணால் ஹை ப்ரோட்டீன் மட்டும் தான் கொடுப்பேன், பெல்லட்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். அப்படி யூஸ் பண்ணும்போது என்னன்னா மீன் நல்லா க்ரோத் ஆகுது. ஒரு 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 5 நாள் காப்பாற்றிட்டிங்கன்னா அந்த 5 நாளைக்கு மேலே மீன் இறக்குறது இல்லை, நானும் செக் பண்ணிட்டேங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ஸ் ப்ரீடிங் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்ப ஈஸியாக இருக்குது சிம்ஸ். இப்போ நான் வந்து ஸ்டார்டிங் இதுவுமே ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஓகேங்களா? பட் இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது சிம்ஸ் ப்ரீடிங்னா, எனக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்குது. இன்னும் நிறையா சிம்ஸ் இருக்கும், பட் அங்கங்கே ஒளிஞ்சிட்டு இருப்பானுங்க பசங்க, தெரியுதுங்களா? ஓகேங்களா? ஸோ இதில் அதே மாதிரி எனக்கு பிளான்ஸ் வந்து இல்லைங்க கொடுத்துட்டே இருக்குது. பட் என்னால் சேல் பண்ணுற அளவுக்கு நிறைய பேர் வந்து இப்பயும் கேட்பாங்க, ப்ரோ இது வந்து சேல் பண்ணுற நிறைய பேர், ப்ரோ நான் இது பண்ணுறேன் என்னென்னா நான் வீக்லி ஒன்ஸ் இங்கேருந்து எடுத்துகிட்டு போவேன் கடைக்கு எடுத்துகிட்டு போகும்போது என்னென்னா அங்கேயே மேக்ஸிமம் முடிஞ்சிடும். ஸோ அதனால தான் இப்போ சேல் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட இருக்க மாட்டேங்குது. மழை ஒன்ஸ் ஏதாவது மழை பெஞ்சுது அப்படின்னா நிறைய கொடுக்கலாம். ஏன்னா மழை பெய்யும் போது என்னென்னா நீங்கள் 2 நாளைக்கு இருக்கா நிறையா அள்ளிகிட்டே இருக்கலாம். ஆனால் அந்தளவுக்கு இது வரும், நிறையா ப்ரொடக்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் இது ரெட் சில்வரோட காட்டின இடம் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சடு கப்பி வந்து பார்த்தீங்கன்னா வரது காமன் தாங்க. அது எல்லா லாட்லையும் எப்படியாவது மிக்ஸ் ஆயிரும். ஸோ அதில் இந்த பிளான்ட் வச்சுருந்தேன், இதுவுமே சும்மா வச்சுருந்தேன், அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்குது, நானும் கம்முன்னு விட்டுட்டேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கப்பி இப்போ எக்ஸாட்டிக் கப்பி நிறைய பேர் வளர்த்துவாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதே வந்து நானும் அடிக்கடி என்கிட்ட ஒரு டைலாக் கொடுவேன், ப்ரோ நானும் தான் கப்பி வளர்த்துட்டு இருக்கேன் தெரியுமா, 3 வருஷம் 4 வருஷம் வச்சிருக்கேன், நான்லாம் எத்தனை பேர் வச்சிருக்கேன் தெரியுமா. ஆனால் அந்த எக்ஸாட்டிக் கப்பி என்ன ப்ரோ வாங்கினா செத்துக்கிட்டே இருக்கு அப்படின்பாங்க. ஆக்சுவலாக நார்மல் கப்பி ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் வந்து எதுனாலும் ஈஸி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் இது ப்ரைஸும் கம்மி. நீங்கள் குட்டி வேணும்னு நினச்சிங்கன்னா குட்டி வரும், இல்லை ப்ரோ சைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா சைஸ் ஆகும், எல்லாமே பண்ணோம். பட் எக்ஸாட்டிக் கப்பி அப்படி இல்லைங்க, ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவாக இருக்கும், இறந்துக்கிட்டே இருக்கும். அது ஏன்னு நீங்கள் இறப்பு வந்து கண்டே பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப இதாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் இப்போயுமே இந்த மிக்சடு கப்பிக்கு வேல்யூ கம்மியாக இருக்குது. எக்ஸாட்டிக் கப்பி போனீங்கன்னா கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஒரு வெரைட்டி ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் எங்கிட்ட நிறைய பேர் எங்கிட்டே வருவாங்க, பிகினர்ஸ் கேட்பாங்க, நம்ம ஒரு வெரைட்டி சஜஷன் பண்ணுவோம். பட் அதை வாங்கினாங்கன்னா அவங்களுக்கும் ஹாப்பி, நம்மளுக்கும் ஹாப்பி. பட் நிறைய பேர் இங்கே கேட்பாங்க, பட் அந்த வெரைட்டி சூஸ் பண்ண மாட்டாங்க, இருக்கலே கஷ்டமான வெரைட்டி தான் சூஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாதீங்க. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கேளுங்க, நிறைய பேருக்கு நான் எப்பயுமே சொல்லி தருவேன். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அமௌண்ட்டுக்கோசம் சொல்லுவாங்க இந்த வெரைட்டி அப்படிம்பாங்க. அமௌண்ட்டெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க. ஏன்னா நீங்கள் வளர்த்துறது என்ன, நீங்கள் வளர்த்துனாதான் நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். இப்போ ஏன்னா வந்து எடுத்த உடனே இந்த ஹாபிக்குள்ள வரும்போதே வந்துன்னா நீங்கள் வாங்குவீங்க, உங்களுக்கு குட்டி போட்டுச்சு சந்தோஷமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். இல்லை இறந்தது அப்படின்னா நம்மளுக்கு தான் இது. ஏன்னா ரெகுலராக நீங்கள் வாங்குறது போகும்ல, அதனால வந்து நான் சொல்லிக் கொடுப்பேன். நிறைய பேர் சொல்லுவேன், ப்ரோ தண்ணி யூஸ் பண்ணுங்க அப்படின்பே. சரி சரி சொல்லிட்டு அந்த தண்ணி யூஸ் பண்ண மாட்டாங்க. ஃபுட்டுனா இது யூஸ் பண்ணுங்க அப்படின்னா சரி சரின்னு சொல்லிட்டு ஃபுட்டு யூஸ் பண்ண மாட்டாங்க. இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதே மாதிரி இந்த இதுக்குள்ளே வரீங்க கப்பீஸ் வளர்த்தணும்னு நினைக்கிறீங்கன்னா ஈஸியாக நிறைய வெரைட்டி இருக்குங்க. இந்த ரெட் சில்வரோடலாம் ரொம்ப 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 ஈஸி. எக்ஸாட்டிக் கப்பியில் அவ்வளோ ரொம்ப ஈஸியான வெரைட்டிங்க. இப்போயுமே நான் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன், அவங்களாம் நிறைய ப்ரீட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒருத்தர்லாம் 50 பேர் 100 பேர்லாம் இப்போ கடைக்கு கொடுத்துட்ருக்காரு. அதே மாதிரி ப்ளூ கை நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன், அவங்க அப்படி தான் இன்றைக்கி செல்லராகவே மாறி இருக்காரு. நிறைய பேர் ஃபுல் கோல்டு கொடுத்துருக்கேன், குட்டி போட்டு அவரும் இன்றைக்கி இது பண்ணிருக்காங்க. நிறைய பேர் சொல்லி கொடுத்து தான் இருக்கேன். பட் என்னன்னா நீங்கள் வாங்கும்போது எடுத்தோடனே அல்பினோ வெரைட்டிக்கு போகாது, கொஞ்சம் இது ஓகேங்களா. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 5 பேருக்கு 50 மாதிரிலாம் நம்ம போடுவோம். அந்த மாதிரி வெரைட்டி ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். இது பாருங்கள், இந்த டப்பா எல்லாமே எனக்கு காலி டப்பா தான். இது எல்லாமே காலி டப்பாங்க. மீன்ஸ் எப்படின்னா மீன் இருக்காது, தண்ணி மட்டும் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா தண்ணி ரீஃபில் பண்ணுறதுக்கு ஒரு இது வச்சுருப்பேன். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு செட்டப் எப்போயுமே எங்கள் வீட்டில் இருக்கும். இதில் என்னென்னா இது வந்து எதுவும் மீன்லாம் எதுவும் போட்டுக்க மாட்டாங்க. பட் ஸ்டைல் வந்து இப்போ ரீசெண்டாக அதிகமாகிடுச்சு. இதுதான் கண்டோம், இப்படி தான் எடுத்து தூக்கி கீழே போட்டே இருப்பாங்க. ஸோ கீழே போடும்போது என்னென்னா ஒரு நாள் 2 நாள் காஞ்சி அது வேஸ்ட்டாக போயிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் மட்டும் போட்டு பிளான்ஸ் வளர்த்திட்டு இருப்பேன். ஓகேங்களா. இது வந்து எதுக்கோசரம் அப்படின்னா திடீர்னு ஏதாவது இன்கேஸ் ஏதாவது நம்ம காஸ்ட்லியான மீன் ஏதாவது நம்மள்ட்ட இருக்கிறதே இந்த ப்ளூ கை அந்த மாதிரி தான், அந்த மாதிரி ஏதாவது அல்பினோ வெரைட்டி ஏதாவது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது, அதை என்னால் காப்பாற்ற முடியல அப்படின்னு நினச்சேன்னா இதில் கொண்டாந்து போட்டு விட்றேன். இதில் போட்டால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி போடாமல் இருந்துச்சுன்னா குட்டி போட்டுரும். ஏதோ ஒன்று இந்த கோல்டு கிளாஸ் பில்லு இதில் போட்டிருந்தேன், குட்டி போட்டுருச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் வந்து எடுத்துகிட்டு போயிட்டான். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு இந்த மாதிரி ஒரு டேங்க் செட்டப் யூஸ் பண்ணுவேன். இதில் வந்து என்னென்னா கொசு நல்லா உற்பத்தி ஆகும். இப்போ கொசு உற்பத்தி ஆகும்போது என்னென்னா டக்குன்னு வந்து மீனை கொண்டு வந்து விட்டுறேன். மீன் விட்டோம்னா நல்லா சூப்பராக அது வரும்.
கலரேஷன் நல்லா எடுத்து கொடுக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பிளான்ஸு இது மாதிரி எல்லா வீட்லேயும் ஒரு இடம் இருக்குங்க. இதை நான் கண்டுக்கவே மாட்டேன். ஆனால் இதில் ஒரே ஒரு தப்பு பண்ண என்னென்னா 4 குட்டி இருந்துச்சுங்க. சரி ஓகேடா அப்புறம் வந்து எடுத்துட்டு டப்பா க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேங்க. இப்போ எக்கச்சக்கமாக இருக்குங்க. இதே மாதிரி தான் சைஸ் வந்து இந்த சைஸில் தான் இருக்கும். பட் பிடிக்க முடியல என்னால். பிடிச்சிட்டுனா அத்தனை கப்பி இருக்கும். சைஸ்லாம் பாருங்கள், இப்போ பெருசாகிட்டே தான் இருக்குது சைஸ். இந்த ஃபீமேல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி. பட் பயங்கர ஆக்டிவ்ங்க. இதுக்கு நான் ஃபுட்டு கூட ப்ராப்பராக கொடுக்குறதில்ல. நாங்கள் நல்லா க்ரோத் ஆகிட்ருக்கோம். அப்படி சொல்லக்கூடாதா, திட்டுவானுங்க பசங்களாம். பட் இருந்தாலும் உண்மையாக அதான் சொல்லி தான் ஆகணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ஸ் வச்சுருப்பேன். ஸோ ஆக்சுவலாக இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கல. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அல்பினோ கோயிலே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஐ. ஓகேங்களா, ஸோ இது வந்து பிளாக் ஐ ரொம்ப ஈஸியாக இருக்கணுங்க தான் இது வாங்கினேன். ஓகே, இது வந்து ஃப்யூச்சருக்கோசரம் வாங்கியிருக்கேன், பார்ப்போம். இது வந்து நான் அப்டேட்லாம் ஃப்யூச்சரில் கொடுக்குறேன். இது வந்து சேல் பர்பஸ்க்கு வாங்கல, சும்மா ஒரு தம்பி குணம் தான். ஸோ அவன்கிட்ட வாங்கிக்குமேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வாங்கினேன். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நான் எப்பயுமே அல்பினோ வெரைட்டியோட பிளாக் ஐ வெரைட்டி ரொம்ப நம்புவேன். ஆனால் அது வந்து நம்மளுக்கு ரிஸ்க்கும் கம்மி, சேம் அதே இதுதான். ஓகேங்களா, ரொம்ப கஷ்டம்லாம் இருக்காது, பார்க்க அதே மாதிரி தான் இருக்கும். என்னென்னா கண் வந்து பிளாக் ஐயாக இருக்கும், அதுக்கு வந்து கண் ரெட் ஐயாக இருக்கும். ஓகேங்களா, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். பட் இதை மூடி வச்சிட்டேன், இப்போ தான் ஓப்பனே பண்ணுறேன். எத்தனை நாள் மூடி வச்சேன்னு தெரியல. ஃபுட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக கொடுக்க மாட்டேன், சும்மா அந்த கேப்பில் இருந்தால் போட்டு விட்ருவேன். ஆனால் அப்படி வச்சா கூட மீன் ரொம்ப நல்லா இருக்குங்க. மீனே இறப்பே வராது அப்படி வச்சா கூட. நான் இப்போ இப்படி தான் வச்சுருப்பேங்க. சில இது வந்து பார்த்தீங்கன்னா அதான் க்ளோஸில் வச்சுருப்பேன், ஓப்பனில் கொஞ்சம் தான் இருக்கும். பட் மீன் பார்த்தா சூப்பராக இருக்கும். அது ஏன் அப்படி இருக்குன்னு தெரியல. பட் நான் அது ஃப்யூச்சரில் கூட சொல்கிறேன் அது மாதிரி இருக்குன்ட்டு. பாருங்கள், சூப்பராக இருக்கு பாருங்கள். இப்போ தான் நானே ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குறது, ஒரு 1.5 வாரத்துக்கு அப்புறம் நானே இப்போ தான் பார்க்குறேன் இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்து. ஏன்னா ஃபுல்லாக எடுக்க மாட்டேன், வருவேன் அந்த கேப்பில் ஃபுட்டை போட்டு போயிடுவேன். கம்ப்ளீட்டாக மூடியாக தான் இருக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி நான் மூடி இருக்கும்போது நான் எதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன்னா, ஏன்னா நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தால் குட்டி போட மாட்டேங்குது, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்குது. மீன் கொஞ்சம் சொந்தமாக இருந்துச்சுன்னா ஏதோ நம்ம பண்ண போய் இறந்துகிட்டே இருக்குது. அதனால் வந்துன்னா அப்படி இது பண்ண மாட்டேன். ஒன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது மீன் எனக்கு பிடிச்ச மீன் என்ன பண்ணுவேன்னா இது பண்ணிடுவேன். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஆல்கா வாட்டர் விட்டுறேன். ஆல்கா வாட்டர் விடும்போது நல்லா சூப்பராக. இது வந்து ரெட் சில்லோட கப்பி தான் பாருங்கள். இதில் பாருங்கள் எத்தனை குட்டி, எவ்வளோ ஃபீமேல் இருக்குது இப்போ தான் நானே பார்க்குறேன். பாருங்கள், இது எல்லாமே ரெட் சில்லோட தான். தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆன தண்ணி. ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த செக்ஷன் எங்கள் அம்மாவோட செக்ஷனாக தான் இருந்துச்சு. ரொம்ப நாளாக நான் எங்கள் அம்மா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக தான் நான் பார்த்துக்கிறேன். நான் பார்த்துக்கிற போது என்னென்னா தண்ணிலாம் பெருசாக கிளியராக இருக்காது. எங்கள் அம்மா பார்த்துக்கும் போது தண்ணி கொஞ்சம் தெளிவாக இருக்கும். டம்போயர் இதெல்லாம் ரொம்ப 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 ஈஸியான வெரைட்டிங்க. டம்போயருக்கு ஈக்குவலாக வேறு எதுவுமே இல்லை. டிமாண்டும் அதே மாதிரி இப்போயுமே இந்த கப்பீஸ்க்கு எப்போயுமே டிமாண்ட் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏதாவது பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுற வெரைட்டி. அதே மாதிரி இந்த ஃபார்ம்லாம் போடணும்னு நினைக்கிறீங்க, அந்த மாதிரிலாம் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டம்போயர் ட்ரை பண்ணுங்கள். எப்பயுமே மார்க்கெட் இருக்குங்க, ரொம்ப டிமாண்டு. இப்போயுமே நான் 50 பேர் கப்பீஸ் எடுத்தாலும் 50 பேரும் சேல் ஆகிற ஒரே வெரைட்டினா இந்த தான். பட் என்னென்னா இந்த இயர் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கணும். இப்போ இந்த மாதிரி இயர் வந்துச்சுன்னா கொஞ்சம் அந்த ப்ளூ கலர் இயர் தெரியணும், தெரிஞ்சால் வேல்யூ. சில இதுக்கு வந்து தெரியாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் கழிச்சு விட்ற அது ஏதோ ஒன்று பண்ணி இது பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு இருக்கா அவ்வளோ குட்டி கொடுக்குங்க. குட்டி சாப்பிட்றது கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். இப்போ 50 குட்டி போடுதுன்னா ஒரு 5 குட்டி தான் சாப்பிடணும் வச்சு, மிச்சம் 45 உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஃபிஷஸ்ஸு. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் அப்படியே பிளாட்டினம் கப்பி. சும்மா அப்படியே இதில் என்ன மீன் இருக்குன்னு எனக்கே மறந்து போச்சு, க்ளீன் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தாங்க. ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஹை ப்ரோட்டீன் கொடுப்பேன், அவ்வளோதான். ஸோ ஹை ப்ரோட்டீன் கொடுப்பேன். லைஃப் ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவு கொடுத்ததில்லை. எப்பயாவது என் ஃப்ரெண்டுக்கு மொயினாக இது கொடுத்தானா அதை கொண்டு வந்து போடுவேன், அவ்வளோதாங்க. ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஹை ப்ரோட்டீன் கொடுப்பேன். பெல்லட்ஸ் வந்து இன்றைக்கி தான் முடிஞ்சுது, இல்லாட்டி பெல்லட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துருப்பேன். இன்றைக்கி தான் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் சிங்கிங் பெல்லட். ஓகேங்களா, ஸோ இது 3 கொடுத்துட்ருக்கேன் இப்போதைக்கு. பெல்லட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய உருண்டை அது எல்லாமே கொடுப்பேன். ஓகேங்களா, இதுதாங்க எங்கிட்ட இருக்க ஃபிஷ் எல்லாமே இப்படி தான் வளர்த்துறேன். அதே மாதிரி இப்போ மார்க்கெட்டிங் வந்து நிறைய பேர் எப்படி ப்ரோ பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க. ஒன்றும் இல்லைங்க, உங்கள்கிட்ட இருக்க மீனை நீங்களாம் சேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ரேட்டில் விற்கலாம். இல்லை ப்ரோ ஒரு கடையில் கொண்டு போய் கொடுக்குறீங்கன்னா ரிஸ்க்கு கம்மி, ஆனால் அமௌண்ட்டும் கொஞ்சம் கம்மியாக. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானே ஒரு பிட் ஷாப்பில் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ நானே சேல் பண்ணும்போது எனக்கு ஒரு இதுதான். ஓகேங்களா, இன்கம் நல்ல இன்கம் தான். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே விற்கும்போது ரிஸ்க் அதிகம், ரொம்ப ரிஸ்க் அதிகம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு அமிச்சேன். வித்தின் டேவே அடுத்த நாளே போயிடுச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பார்சல் வெளியில் வச்சு ஒரு பார்சல் அடி வாங்கிச்சு. அதே ஒரு மும்பைக்கு ஒரு பார்சல் அமிச்சேன். கிட்டத்தட்ட வேல்யூ அதிகம் தான், ரொம்ப இதுதான். போகிறதுக்கே 4 நாள் ஆச்சு, அதுதான் ரிசீவே பண்ணாங்க. ஆனால் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஓகேங்களா, ரிஸ்க்கு அதிகமாக இருக்கும். நீங்கள் ஓனாக சேல் பண்ணும்போது ரிஸ்க் அதிகமாக இருக்கும், நிறையா சேல்ஸ் வரும், ஏதோ ஒன்று வரும். ஆனால்
உங்களுக்கான ஒரு இது நேம் எல்லாமே கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு எங்கிட்ட வாங்குறாங்கன்னா நான் ஏஜிஎல் அக்வாரியம் வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்பாங்க. இதே ஒரு கடையில் போய் வாங்கினாங்கன்னா உங்கள் பேர் வராது, அவங்க பேர் தான் வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து காமன் தான். இப்போ உதாரணத்துக்கு என் ஃப்ரெண்ட்ஸே நான் சொல்லுவேன், என்கிட்ட வந்து நிறைய பேர் வாங்கி இது பண்ணிருக்கேன். இப்போ தனியாக கூட செல் பண்ணுறாங்க. நான் அதுதான் சந்தோஷமாக சொல்லுவேன், டே நீங்கள் தனியாக செல் பண்ணால் உனக்குன்னு ஒரு நேம் கிடைக்கும்டா, எங்கிட்ட கொடுத்தா என்னோட நேம் தான் எல்லாத்துக்கும் போகும் அப்படின்பேன். அதுவும் அவங்களுக்கும் தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இது பண்ணுங்கள். அதே மாதிரி என்னன்னா ஒரே வெரைட்டியில் சூஸ் பண்ணி நின்றாதீங்க, எல்லா வெரைட்டி ட்ரை பண்ணுங்கள். ஆனால் எடுத்த உடனே காஸ்ட்லியான வெரைட்டிக்கெலாம் போகாதீங்க. அதுதான் என்னோட சஜஷன் சொல்லுவேன். இப்போயுமே நான் வீடியோவில் சொல்கிறது தான், ஆசைக்கு பண்ணுங்கள், உங்களுக்கு அது அளவுக்கு அதிகமாக கொடுக்கும். நீங்கள் இதை வந்து நான் வளர்த்துனே ப்ரீட் பண்ணி சேல் பண்ணுவேன் அந்த மாதிரி மைண்ட் செட்டு எடுத்த உடனே போயிடாதீங்க. அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆயிடும். ஆசைக்கு பண்ணிகிட்டே இருங்க, அது அப்படியே ஃபியூச்சரில் அப்படியே டெவலப் ஆக நீங்களும் இது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட இது. நான் முடிஞ்ச அளவுக்கு எங்கிட்ட ஃபிஷ் எல்லாமே காட்டிட்டேன். இப்படி தான் இது பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் உங்களோட இதில் இது பண்ணுங்க. டேங்க்கில் வளர்த்தும் போது என்னன்னா பிளான்ட் டேங்க் போய் வளர்த்துங்க கப்பீஸ். அது ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இதோட இந்த வீடியோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.